பிறந்த கதையை கேட்கறதுக்காக எங்கள் அம்மா அங்கேருந்து அம்மா கிட்ட அவங்க வீட்டில் சொல்லுவாங்க. அங்கே எங்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. போகும்போது சும்மா போகக்கூடாது. ஐயருக்கு காணிக்கையாக என்ன கொண்டு போகணும்னா அரிசி, பருப்பு, கத்திரிக்காய், வாழைக்காய், வீட்டோட காய்கறிலாம் அதில் வச்சு கொண்டு போவோம். கொண்டு போய் அங்கே வச்சோம்னா அங்கேயும் எல்லோரும் வச்சுருப்பாங்க அதே மாதிரி. அதை நாங்கள் இருந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த கதையை சொல்லிட்டு இருப்பார் ஐயர். எங்கள் அம்மா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நாங்களும் இருந்து பார்த்துக்கிட்டு இருப்போம். அப்புறம் அந்த கதை முடிஞ்சு சித்தப்பக்கம் நாங்கள் பிறந்தார் அப்படின்னு கதை சொல்லுவாங்க. அந்த கதை முடிஞ்ச உடனே எங்கள் அம்மா எங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தோம். கூட்டிகிட்டு வந்து ஐயோ நாங்கள் வெண்ணையெல்லாம் வச்சுக்கிட்டு ஆற்றுல போய் கொண்டு போவோம். சாப்பாடெல்லாம் ஆற்றுக்கு கொண்டு போவோம். அங்கே விட்டு நாங்கள் தெற்காரங்க பூரா எங்கள் ஆட்கள் பூரா அங்கே இருப்பாங்க. அந்த படுத்தடை நல்லா கழுவி விட்டுட்டு அந்த படியில் சாப்பாடை வச்சு குழம்பெல்லாம் அதுலேயே ஊற்றி எங்கள் அம்மா அங்கே சாப்பிடணும். நாங்கள்லாம் சாப்பிடுவோம். சின்ன பிள்ளைகள் அப்படியே ஒரு இதாக அங்கே எங்கள் ஊரில் உண்டு. சித்தரான் நைனார் நோம்பு அன்னைக்கு அப்படி ஒரு ஆற்றுல குளிச்சுட்டு ஆற்றுல சாப்பாடு கொண்டு போய் சாப்பிட்டுட்டு இருந்துட்டு நாங்கள் வருவோம். அங்கே பார்த்துட்டு குளிச்சுட்டு நாங்கள் வருவோம். அப்படி இருக்கும் கதை. அம்பாசமுத்திரம் ஊரில் அம்பாசமுத்திரத்தில் நேற்று நாங்கள் இருக்கும்போது இப்போவும் நடக்கும். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அம்மா எங்களை கூட்டிகிட்டு போவோம். இந்த சித்தரபுத்திரம் நாங்கள் கதையை கேட்கறதுக்காக நாங்கள் அம்மா கூடயே நாங்கள் போவோம். போய் கேட்டுட்டு அம்பாசமுத்திரம் ஊரில் நாங்கள் இருக்கும்போது சின்ன பிள்ளையா ஆனால் ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா எங்களை கூட்டிகிட்டு போய் அந்த கதையை சித்திரபுத்திரம் அந்த கதையை கேட்டுட்டு வீட்டுக்கு வருவோம். வந்து ஆற்றுக்கு வருவோம். ஆற்றை வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதெல்லாம் ஒரு காலம். அதெல்லாம் நல்லாயிருக்கும்.